ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துருந்தா 3வது ப்ரோமோ வந்துருது. காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா வீடு கொஞ்சம் பற்றின்னு எரிஞ்சுன்னு தான் இருக்குது. இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெயை ஊற்றி இன்னும் கொஞ்சம் எரிய விடலாம் அப்படின்னு பிக் பாஸ் நினச்சி ஒரு டாஸ்க்கை ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த டாஸ்க்கு என்ன பேர் தெரியுமா வச்சிருக்காரு? யாரா அந்த பையன்? அதுதாங்க அந்த டாஸ்கோட பேர். நான் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி திவாகர் தான் வந்து ஒரே கத்திக்கிட்டு ஒரே சலசலப்பாக இருக்குது. கரெக்டான நேரத்தில் நம்ம பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சண்டை இந்த டாஸ்க் வரும். இது என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா, ஒரு பவுல் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது பேப்பர்ல எழுதப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். உள்ள கண்டஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பேப்பரா எடுத்து அதை படிச்சு பார்த்து இது யாரு, இது யாரை மென்ஷன் பண்ணியிருக்கு, இது யாருக்கு கரெக்டா இருக்கும், இது இவங்க தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சு சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கும். யாரு பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல ஓபி அடிக்கிறா, யாரு பாத்தீங்கன்னா அதிகமா உழைக்கிறாங்க, யாரு பாத்தீங்கன்னா இந்த 3 வாரமா இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறா, இந்த மாதிரியான கொஸ்டின்கள் வந்து அதுல எழுதப்பட்டிருக்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் திவாகரை தான் எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க. அதேபடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா ரம்யா அவர்கள் நம்ம திவாகரை தான் வந்து வச்சு சக்கையா அடிச்சிருப்பாங்க. பதிலுக்கு திவாகரும் பாத்தீங்கன்னா வெளுத்து விட்டுருப்பாரு ரம்யாவை. திவாகரை ஊடே சேர்ந்து அடிச்சாலும் பதிலுக்கு பதில் பேசி ஒரு மாதிரி பூசி மழுப்பி அவங்களே கீழ்த்தனமா பேசி இவர்கிட்ட யாராவது பேச முடியுமா அப்படின்னு எட்ட ஓடிடுவாங்க எல்லாரும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த வீட்டுல. சோ இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்கல்ஸ் வந்து ஒரு சீட்டை எடுக்கிறாரு. அந்த சீட்ல என்ன எதுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேமெண்ட்லாம் தேவையில்லை, இவங்க விளையாண்ட விளையாட்டுக்கு காசே கொடுக்க தேவையில்ல, வந்து போனதுக்கு இந்த பஸ்ஸுக்கு ஏதாவது டிக்கெட் செலவு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து எதுவுமே விளையாட்டுல ஈடுபடுறது இல்ல, சும்மா அங்க வந்து உக்காண்டு சாப்பிட்டுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கின்னு எந்த டாஸ்க்கும் விளையாடாம மிக்சர் தின்னுட்டு இருக்கிறவங்க அப்படின்னு மீன் பண்ற மாதிரி இருந்தது. நான் நினைக்கிறேன் இது வந்து விக்கல்ஸ் வந்து நம்ம திவாகர் தான் சொல்லியிருப்பாருன்னு. ஏன்னா அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா யாருன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை வந்து விக்கல்ஸ் வந்து திவாகரை சூஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா திவாகர் தான் பயங்கரமா கோவமா பேசிட்டு இருக்காரு. கோவமா எந்திரிச்சு மிஸ்டர் விக்ரம் இவங்க தான் அவங்கன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கான தைரியம் உங்ககிட்ட இல்ல, நீங்க வெளிப்படையா ஓப்பனா இதை வந்து நீங்க தாராளமா இங்க சொல்லலாம், அதுக்கே உங்களுக்கு தைரியம் இல்ல அப்படின்னு வந்து பயங்கரமா சத்தம் போடுறாரு திவாகர். எனக்கு தெரிஞ்சு இது வந்து திவாகருக்கான பொருத்தமான வார்த்தை கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வேலையை அவர் கரெக்டா செஞ்சுன்னு வர்றாரு. அது மட்டும் இல்ல, பார்வதி கூட சேர்ந்துங்கன்னா அவரும் நிறைய கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே ஒரு சீட்டை எடுக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா திவாகரை தான் சொல்லியிருப்பாரோ என்னமோ எனக்கு தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜேவை நோக்கி தான் அவர் கத்துறதா வந்து காட்டுறாங்க ப்ரோமோல. எஃப்ஜே பாத்தீங்கன்னா திவாகர் பேசினாலே வந்து எஃப்ஜே கடுப்பாவரா போல. திவாகர் வாயை திறந்தாலே எஃப்ஜே கடுப்பாகி அவரை வந்து தகாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி திட்டுறாரு. பதிலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம திவாகரும் சும்மா இல்ல, அவரும் வந்து எஃப்ஜேவை பார்த்து என்னோட தகுதிக்கு நீ 30% கூட இல்ல தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவரும் பதிலுக்கு பதில் எதையாவது பேசி அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்டையும் இரிட்டேட் படுத்தி மக்களையும் இரிட்டேட் படுத்தி கூடிய சீக்கிரம் இவரு வெளியே வந்துருவாருன்னு நான் நினைக்கிறேன். இவரு யாராவது ஏதாவது பேசிக்கிட்டோன்ட்டு அமைதியா போனார்னா கண்டிப்பா இவரு டைட்டில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் 100% இருக்கு. ஆனா இவர் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. இவர் பயங்கரமான நடிகர் திலகம், செம திறமசாலின்னு மனசுல எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது இல்லைன்னு மக்கள் நிரூபிச்சாங்கன்னா அவர் கண்டிப்பா அடங்கிடுவாரு.